திருவனந்தபுரத்தில் ஒரு தேட்டரில் ராயன் படம் ஓடிட்டுருக்கு. படம் ஓடிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு அந்த படத்தை. அது யாருன்னு பார்த்தா தமிழ் ரேக்கர்ஸ். உடனே சைபர் க்ரைம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது யார் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா சொல்லிட்டாங்களா இல்லை யாருன்னு தெரியல. அது ஒரு படத்தை கோடி கணக்கில் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அதை வெளியே தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் அவங்களுக்கு. இதில் வேறு இவங்களுக்கு இந்த பிரச்சனை. இது மாதிரி வந்து படம் கஷ்டப்பட்டு எடுத்தால் திருட்டுத்தனமாக வந்து நெட்டில் போட்டு படம் பார்க்கறதுக்கு மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அவர் அரெஸ்ட் பண்ண யாருக்கு இது சந்தோஷம்னா, இப்போ இந்த சினிமா நடிகர், இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் மற்றபடி மக்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா வந்து இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டா இப்போ நம்ம வந்து ஃபோனில் வந்து படம் பார்க்க முடியாது. நம்ம இது மாதிரி எப்படி ஃபோனில் படம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வருத்தமாக இருக்கும். தேட்டரில் படம் எடுக்கிறவங்க, தயாரிப்பாளர், சினிமா நடிகர் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே அவங்க தீவிரமாக பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து சரி பண்ணிடலாம்.